ஸ்ட்ராபெரி. ஒரு அழகான ஊர்ல சித்ரான்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தாளாம். அவ 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாளாம். அவளுக்கு ரொம்ப பசிச்சுச்சான். அப்ப அவளோட ஃப்ரெண்டு ஸ்ட்ராபெரி கொண்டு வந்தாளாம். சித்ரா கேட்டாளா, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி தாயே அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு இந்தா சித்ரான்னு 3 பழத்தை கொடுத்தாளாம் ஸ்ட்ராபெரிய. அந்த பிள்ளை 2 சாப்பிட்டுட்டு 1 அம்மாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருந்தாளாம். லஞ்ச் டைமும் முடிஞ்சிருச்சா. முடிஞ்சோடனே பெல் அடிச்சுட்டாங்களாம். பெல் அடிச்சதுக்கப்புறம் சித்ரா வீட்டுக்கு போறாளா. வீட்டுக்கு போனோடனே பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு அம்மாட்ட அந்த பழத்தை காமிக்கிறா. அம்மாவும் இரு சித்ரா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்களாம். அவளுக்கு ரொம்ப பசிச்சனால அந்த பழத்தை சாப்பிட்டாளாம். அம்மா சொல்றாங்களா, சித்ரா அந்த பழத்தை காமி அப்படின்னு கேட்குறாங்களா. ஐயோ அம்மா, அதை நான் சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்றாங்களாம். சின்ன வயசுல சாப்பிட்டது அந்த பழம், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்களா. ஐயோ அம்மாவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதே. சரி, அம்மாவுக்கு ஸ்ட்ராபெரி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு சேர்த்து வச்சாங்க காசு. ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் அந்த காசு பூரா சேர்ந்துருச்சான். சேர்ந்ததுக்கப்புறம் போய் அம்மாவுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி வாங்கலான்னு சொல்லிட்டு சித்ரா போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த வியாபாரிகிட்ட சித்ரா கேட்குறாளா, அண்ணா எனக்கு ஸ்ட்ராபெரி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் இந்த சீசன் முடிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லி பற்றி விட்டோன்னே அந்த பிள்ளை ரொம்ப கவலையாக உட்காந்துருச்சான். அப்புறம் 1 மாதம் கழிச்சிருச்சான். அப்புறம் அதுக்கடுத்து சித்ரா போய் கேட்டோடனே அந்த அண்ணா ஸ்ட்ராபெரி கொடுத்தாங்களாம். அவங்க 2 பேரும் சித்ராவும் அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்டாங்களாம். இந்த கதை முடிஞ்சு போய்விட்டது.